அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த 2 வாரம் ப்ராக்டிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து முடிஞ்சது, அப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் வந்து எவ்வளோ பேர் செலக்ட் ஆகி இன்டர்வியூக்கு போவாங்க, ப்ராக்டிக்கலுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும், முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் டிகிரி படித்தவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த எல்லா டவுட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட 2 வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் முடிஞ்சுது. ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பண்ணினாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து 5 மார்க்கு 6 மார்க்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 மார்க்கு இவ்வளோ தான் சிஸ்டர் போட்டாங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் ஆகுவேனா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை உள்ளவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் பிஏ முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் நான் வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கேன். ஸோ டிகிரி படித்ததுனால வந்து என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம 1 by 1 வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் நமக்கு ஒன்ஸ் ப்ராக்டிக்கல் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கலில் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்துருக்கீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த இன்டர்வியூவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் முன்னுரிமை உள்ளவங்க முன்னுரிமை அற்றவர்கள்ன்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து இதில் கொண்டு வர மாட்டாங்க. உங்களோட மார்க்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போகுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூ நீங்கள் பண்ணி முடிச்சிச்சு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து 200 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. அதை கால்குலேட் பண்ணி அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க முன்னுரிமைகள்லாம் வந்து சமர்ப்பிச்சிருக்கிறவங்க, அப்புறம் வந்து வேறு என்ன மாதிரி கோட்டா சீட்டு, அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் சீட்டு, இது எல்லாத்தையுமே இந்த இடஒதுக்கீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு போவீங்க. அடுத்ததான் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் டிகிரி படிச்சிருக்கேனே என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் 2024 வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. நவம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஆஃபீஸ் சிஸ்டம், வாட்ச்மேனு, அப்புறம் ஜோப்தாரு, ரூம் பாய், இந்த மாதிரி நிறைய மறுபடியும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வேக்கண்ட் வந்து எடுத்து மறுபடியும் வந்து இது பண்ணாங்க. மறுபடியும் வந்து எக்ஸாம் நடத்துனாங்க. அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுக்கும்போது அவங்க எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணலை டிகிரி படித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்டையுமே எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்லையும் வந்து சொல்லலை. 2025க்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி படித்தவங்க பண்ணாதீங்க, 10th 12th டிப்ளமோ இந்த 3 படித்தவங்க மட்டும் 2025 ரூம் பாய், ஜோப்தாரு, அப்புறம் வந்து வாட்ச்மேனு இவங்கெல்லாம் எதற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிகிரி படித்தவங்கள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை பொறுத்தளவில் எல்லாருக்கும் ப்ராக்டிக்கலை பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் வந்து நம்ம டீப்பாக சொல்லணும் அப்படின்னா சாதாரணமாக வீட்டு வேலை, அப்புறம் பியூனுக்கும் கீழே அந்த மாதிரி தான் வந்து இந்த வேலைகள்லாம் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப சகிப்புத்தன்மையோடு நீங்கள் வந்து வேலை செய்யணும். ஸோ நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன், நான் போய் வந்து வீடு பெருக்கிறதா, நான் போய் வந்து பாத்ரூம் கழுவுறதா, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி படித்தவங்க வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணாதீங்கன்னு 2025 அப்ளிகேஷனில் சொன்னாங்க. ஸோ 2024 பொறுத்தளவில் நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்றனால கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஆஃபீஸ் சிஸ்டம், வாட்ச்மேன், மசாஜ் இதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க. இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் 2025 ஜோப்தாரு, ரூம் பாயின்னு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதற்கும் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு தான் வந்து 2025 10th 12th வந்து டிப்ளமோ படித்தவங்களே எடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி படித்தவங்க
ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, தைரியமாக இருங்க. ஸோ மறுபடியும் வந்து அதை கேட்குறீங்க, கண்டிப்பாக 2024 எழுதுறவங்கள ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து விஷயம். ஸோ ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் நமக்கு ப்ராக்டிக்கல் முடிஞ்சு இந்த நவம்பர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் எண்டுக்குள்ளே வந்து ரிசல்ட் வரலாம், இல்லை டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரலாம். ஸோ அதுக்கப்புறமா இன்டர்வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் டிசம்பர் எண்டு இல்லை டிசம்பர் 15க்கு மேலே கூட நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.